மை டியர் கமாண்டர்ஸ், என்ன எப்படி இருக்கீங்க? என்ன நேற்று ஆச்சரியப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா இருக்கும்போது யாரும் வரமாட்டேறீங்க. தாடி மீசுமே கேவலமாக இருக்கும்போது இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. சரி, அது சரி இருக்கட்டும். இந்த நைட்டு டீல் பேசுறதுக்கு ஃபோன்லாம் பண்ணுறான். நைட்டு 12:30 மணிக்கு டீல் பேசுகிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. ஏண்டா நீ கொடுத்த பணத்தை கொடுத்தா நான் பம்பிட்டு போயிடுவேன், அப்படியே கம்முக்கம்மா இருந்துருவோம்னு நினைக்கிறியா? கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறது தான். அதேமாரி சரியா நீ டெலீட் பண்ணிட்ட தப்பிச்சிருவோன்னு நினைக்காத. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி யார் அது? எதுக்கு நைட்டு 12:30 மணிக்கெலாம் ஆள் வச்சு பேசுகிற? உனக்கு எத்தனையோ தடவை வாய்ப்பு கொடுத்தேன், நீ அதை சரியாக பயன்படுத்திக்கல. ஆ என்னைய ஏப்ப சாப்பான்னு நினச்சிட்டேன். ஏதோ ஊழவுதார விட்றான் அப்படின்னு நினச்சிட்டேன். தேவையில்லாமல் நீ என்னை பேசிட்ட. அந்த ஜனவரி 6ஆம் தேதி மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஜனவரி 6ஆம் தேதி லைவு எவ்வளோ கேவலமாக பேசினேன், எவ்வளோ ஆதங்கமாக, எவ்வளோ ஆதங்கம் இல்லை, தலகணமாக பேசினேன். என்னையும் அந்த 10ஓட 11 அதோட இது ஒன்று நினச்சிட்டேன் நீ என்னைய. அப்படியே திட்டா மாப்பிள்ள. மாமா தான் திட்டினாரு. மாமா நீ என்ன பிடிங்கிட்ட? நீ கமெண்ட் போடுறவனுக்கு என்ன பிடிங்கிட்ட நீ? நாமான்ட்டு எங்களுக்குள்ளே பேசிட்டு எங்களுக்கு உதவுறதுக்காக நான் உனக்கு சேனல் ஆரம்பித்தேங்க. அதை தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கு தெரியும். புதுசாக நிறைய பேர் வந்திருக்கேங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். எங்களுக்குள்ளே நான் உதவி பண்ணுறதுக்கு, எங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்கு நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சேயா. உனக்கு சப்போர்ட்டாக பேசினேன், என்னையே உனக்கு ஆப்போசிட்டாக பேச வச்சிட்டல. அதெல்லாம் சரி இருக்கட்டும். அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. என்ன இருந்தாலும் அந்த ஜனவரி 6 மறக்காத. ஜனவரி 6 அதை மறக்க மாட்டேன். அதேமாரி ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 பற்றி நீ பேசுனதை டெலீட் பண்ணிட்டேனா? நீ இல்லைன்னு நான் பேசலைன்னு சொல்லி தப்பிச்செல்லாம் நினச்சிக்காத, புரியுதா? அந்த இருக்கிற வீடியோவை வச்சு அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்க காவல்துறையில் அந்த நவீன தொழில்நுட்பம்லாம் இருக்குது, புரியுதா? அதை வச்சு நீ தான் பேசின, சைடில் இந்த குரல் கருப்பித் தான், எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. உனக்கு ஆப்பு இருக்குது, புரியுதா? அதை நீ தப்பிச்சிக்கிட்ட, அதனால் யாரும் ஒன்றும் பண்ணலை, என்னை விட்டுருவாங்கன்னு நினச்சிட்ருக்காத. கம்ப்ளைண்ட்டு தான். அதை நான் மறுக்கவே மாட்டேன், அதை நான் கொடுக்காமல் விடவும் மாட்டேன். நான் தான் கொடுக்க போகிறேன், புரியுதா? எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போ கொடுக்கணும்னு தெரியும், கொடுக்குறேன். இப்போலாம் கொடுத்தோம்னா அந்த கம்ப்ளைண்ட்டு கீழே போய் தேங்கிடும், புரியுதா? அப்புறம் எந்த கொடுக்குறோமோ அந்த ஃபைல் கடைசி ஃபைலில் போய் தேங்கிடும். பெட்டிஷன் கடைசியாக போய் நின்றுடும். எப்போ மேலே போய் வைக்கணும், அதை வச்சு எப்போ உன்னை உள்ள தூக்கி போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். கம்ப்ளைண்ட் மேலே கரெக்டாக அவங்க பிரித்து பார்க்குற மாதிரி எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியும். அப்போ கொடுக்குறேன். அதிகாரிங்களுக்கு எந்தெந்த அதிகாரிங்களுக்கு கொடுக்கணும்னு சில விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க, புரியுதா? அதேமாரி உனக்கு பக்காவாக பிளான் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ஒரு சின்ன ஒரு தப்பு கூட வந்துடக்கூடாது கம்ப்ளைண்ட்டில். எழுத்துப்பிழைன்னு மட்டும் இல்லை, செக்ஷன் கூட மாறாமல் எப்படி ஒரு புதுசாக ஒரு புகாரை கொடுக்கணுங்கிறத பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்ட்டு எடுக்கிறேன். அந்த இன்ட்டெல்லாம் ஹின்ஸ் எடுத்து அப்படியே நீ கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உன்னைய நான் யூடியூப்பில் விட்டு உன்னை துரத்தாம விட மாட்டேன். ஐயோ, எவ்வளோ பேரை நீ பைத்தியக்காரனாக உருவாக்கி இருக்கிற, எத்தனை பேரை உன்ன மாதிரியே பேச வச்சுருக்கிற. அது எப்படி உன்னை மறந்து விட்டுருவாங்க, உன்னை மன்னிச்சிருவாங்க? ஆனால் நான் கொடுத்த வாய்ப்பெல்லாம் நான் கொடுத்த வாய்ப்பெல்லாம் நீ விட்டுட்ட, புரியுதா? அந்த வாய்ப்பெல்லாம் நீ தவற விட்டுட்ட. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க பேசி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அவங்கள மாதிரி என்னையும் நீ நினச்சிட்டு இருக்கிற, புரியுதா? எனக்கு எத்தனை சேனல் இருக்குன்னு உனக்கே தெரியும். புதுசாக ஆமாம் ஒரு அல்லக்கை கமெண்ட் போட்டுது, இவனை மாரி பேசி சம்பாதிக்கிறாங்கன்னு. அந்த அல்லக்கை ஏதோ நல்ல பேர், மீனா குமாரா, மீனா கண்ணனா, மீனா ஏதோ பேர் வந்தது. அந்த லூஸுக்கு சொல்லிக்கிறேன், லூஸு நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, இந்தமாரி பேசியிருக்கான். நீ போய் உங்கள் ஊரில் கம்ப்ளைண்ட் பண்ணு. நான் இப்போ எங்கள் ஊரில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். பொதுவாக கொடுக்க போகிறேன், புரியுதா? பொதுநல வழக்காக கொடுக்க போகிறேன்.
பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இவனை பேசி தான் சம்பாதிக்கிறாங்களா? இருந்தால் போது நான் பணம் கொடுத்துருக்கேன்பா, லட்ச லட்சமாக கொடுத்தவங்க பேசும்போது நான் ஏன்பா பேசக்கூடாது? நானும் சில பல ஆயிரங்கள் கொடுத்துருக்கேன்ல, என் பணம் அவன்ட்டு இருக்குல்ல, சம்பாரிச்சிட்டா போகிறான். இல்லாதப்பட்ட எங்கள் கமெண்டர்ஸும் கொடுக்க போகிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சு நல்லது பண்ண போகிறேன். பேசினா போகிறேன். என்ன உனக்கு எங்கே வலிக்குது? நீயும் பேசு. நீ போய் உன் ஸ்டேஷனில் உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணு. ஜனவரி 26 தப்பாக பேசியிருக்கான், ஆகஸ்ட் 15 தப்பாக பேசியிருக்கான். உனக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாரு, கேளு, நான் தரேன். உங்கள் ஸ்டேஷனில் நீ உனக்கு எங்கே இருக்குதோ எனக்கு உங்கள் மகளிர் எங்கே கொடுக்க முடியுமோ கொடுங்க. நான் உங்களை வேணான்னு சொல்லலையே, நீங்களும் பேசுங்கப்பா. நான் பணம் கொடுத்துருக்கேன்ப்பா, நான் பேசதான்ப்பா செய்வேன். புரியுதா? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், மன உளைச்சல் இருக்கிறேன். புரியுதா? என்னை ஜனவரி 6ஆம் தேதி அவன் 6 மணியில் பாரு, அந்த அளவுக்கு பேசியிருக்கான். இன்றைக்கி அவன் சப்போர்ட்டராக இருந்த என்னையும் ஆப்போசிட்டரை மாற்றிட்டான். இன்னி அவனுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி மாற்றிட்டான். நீங்களும் போய் பாருங்கள், நான் பேசுறது தப்பா இல்லையா? ஒரு விஷயம் இந்த ஆன்லைன் சமூக வலைதளங்களில் கமெண்ட்டை போடுற லூஸுங்களை சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாதே, மெண்டல் மாதிரி அறகுறையாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு லூஸு மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. புரியுதா? எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு மூஞ்சை கூட உன் மூஞ்சி முதல்ல காமிக்க துப்பு இருக்கா உனக்கு? உன் மூஞ்சை காமிக்காமல் வந்து நீ கமெண்ட் போடுற. நீங்களாம் ஒரு ஆள், உனக்கு போய் பதில் சொன்னாங்களா? நீ ஒரு லூஸு. புரியுதா? நண்பர்களே, என்னுடைய மைடியர் கமெண்டர்ஸ், தங்கச்சிகளே, மாப்பிள்ளைகளே, உறவுகளே, இந்த தேர்தல் நேரம் இருக்கட்டும், சில விஷயங்கள் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அதெல்லாம் எங்கெங்கே பேசணும், சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை முறைப்படி செய்யணும் எல்லாம் வச்சுருக்கேன். அவனை யாரை விட்டால் நான் அவனை சும்மா விடவே மாட்டேன். அவனை வச்சு செய்வேன். புரியுதுங்களா? அவனை உள்ளே தள்ளாமல் விட மாட்டேன். புரியுதுங்களா? லைவ் நான் எப்போ வரேன்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். ஒரு வாரம் 2 நாள் மட்டும், சனி 6 மட்டும் வரேன். இப்போ அந்த லைவ் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ இது பார்ப்போம். சனிக்கிழமை லைவில் பேசலாம். நமக்கு இது பொழப்பு இல்லைங்க, நமக்குள்ளே பேசுறதுக்காக தான் இது. இருந்தாலும் அவனை நம்ம பார்ப்போம். நிறைய பேர் வந்திருக்காங்க. எந்த ஜென்ஸு யாரோ பேசிகிட்டு இருந்தாங்க, யாரும் பேசுகிறதில்ல. அந்த ஆளை பற்றி அந்த சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதில்ல. நான் கண்டிப்பாக எடுப்பேன், எனக்கு துணையாக இருங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி சமூக வலைதளங்களை வந்து கணவன் மனைவி உறவை வந்து கொச்சைப்படுத்தி, புரியுதா, அந்த இல்லற வாழ்க்கையை பற்றி தவறாக பேசி தவறாக ப்ரொமோட் பண்ணுற, அதேமாரி வந்து ஒரு கள்ளக்காதலை வந்து தவறாக ப்ரொமோட் பண்ணுற, கள்ளக்காதலை ஊக்குவிக்கிற மாதிரி பேசுகிற அந்த ஆளுங்களை, அந்த கும்பலை, அவங்க 3 பேர் மட்டும் கிடையாது. புரியுதா? அவங்க பேரை சொல்கிறதுல என்ன இருக்குது? இந்த சிக்கா, கருப்பி, சௌரியா, சுமி, அவங்க 3 பேர் தான் சொல்கிறேன். அவங்க 2 பேருமே கடைசியில் வப்பாட்டிங்க தானா. இவங்க புருஷன் பொண்டாட்டி கிடையாதாம்மா. புரியுதுங்களா? அவங்கள தான் சொல்கிறேன். ஏன் மறைமுகமாக பேசிக்கிட்டு அதேமாரி இவங்கள வந்து ஊக்குவிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதேமாரி அவங்க டெய்லி 500 கமெண்ட் போட்டு சூப்பர் சாட் பண்ணுறான் பார்த்தீங்களா? ஊக்குவிக்கிற ஆளுங்களையும் அவங்களையும் வந்து அவங்களுக்கும் உண்டான தண்டனையும் கொடுக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களையும் பார்ப்போம், அது என்ன இது பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி ஊக்குவிக்கிறவங்களுக்கு எதனா தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா, அவங்கள கட்டுப்படுத்த முடியுமா, நிப்பாட்ட முடியுமானுங்கிற விஷயத்தையும் பார்த்து பேசுகிறேன். நான் சட்ட நிபுணர்கள்கிட்ட பேசுகிறேன், அட்வொகேட்டுங்கிட்ட பேசுகிறேன். இப்போ நமக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. இதெல்லாம் ஒரு சில பேர்கிட்ட போய் இவங்கள பற்றி பேசுகிறதுக்கே வந்து ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. நம்மளே தான் தப்பாக. ஆனால் வந்து யார் கேட்குறது? நம்ம கேட்டு தான் ஆகணும். புரியுதுங்களா? இந்தமாரி ஆளை விட்டால் இப்போ யாரோ உருவாகிறாங்க. இப்போ 2 பேருக்கு 2 கப்புள்ஸ் இருக்கிறாங்க. கேரளாவில் ஒரு கப்புள்ஸ் அப்படி தான் இருந்தாங்க. அங்கே என்ன நடக்குது அது அப்படியே வந்து இங்கே இவன் ப்ரொமோட் பண்ணுறான், கள்ளக்கதையில் ப்ரொமோட் பண்ணுறான். இவனை சும்மா விட மாட்டேன். அதனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. இவங்கள சும்மா விட மாட்டேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இன்றைக்கி நான் வேறு ஒருத்தரை பார்க்க போகிறேன், வேறு ஒரு அட்வொகேட்டை பார்க்க போகிறேன். அதனால் நான் 2-3 பேரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க கண்டினியூஸாக பேச முடியல. நம்ம வந்து இலவச சட்டமாக உதவியாக கேட்க போகிறதுனால அவங்க முக்கியமான வேலையை தான் பார்ப்பாங்க. நம்மகிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க வெளியே. அவங்கள போய் நீங்கள் இலவசமாக ஆலோசனை சொல்கிறீங்கிறதுக்காக போய் நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கும், பிஸியாக இருப்பாங்க.
அதனால் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. எலெக்ஷன் முடியட்டும் பார்த்துக்கிறேன். எல்லார்ட்டையும் என்ன கேட்டு நமக்கு சில விஷயங்கள் தெரியும். புரியுதுங்களா? அது முறைப்படி நம்ம செய்வோம். அதனால் வெயிட் அண்ட் see மை டியர் கமெண்டர்ஸ். வச்சு செய்வேன். உள்ளே தள்ளாமல் விடமாட்டேன். அவங்கள சமூக வலைத்தளத்துலேருந்து துரத்தாமல் விடமாட்டேன். யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இல்லை, அவங்க எந்த ஆப்பையுமே பயன்படுத்த முடியாது. பயன்படுத்துறதுக்கு தடை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண போகிறேன். ஓகேவா? இனிமேல் அவன் இப்படியே வந்து அது எப்படி இந்த மாதிரிலாம் சித்தர் மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்க முடியாது. வெயிட் அண்ட் see பார்க்கலாம் என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள்.